ஆனா ஒவ்வொரு டைமும் வெளிநாட்டுக்கு டூர் போயிட்டு வர்றப்பெல்லாம் அத்தனை கோடி முதலீடு இத்தனை கோடி முதலீடுன்னு சிஎம் அவர்கள் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாரு. சிஎம் சார் மனசு தொட்டு சொல்லுங்க, வெளிநாட்டு முதலீடா இல்ல வெளிநாட்டுல முதலீடா? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் முதலீடா இல்ல உங்க குடும்பத்தோட முதலீடு வெளிநாட்டுக்கு போகுதா? சரி, இப்ப நீங்க தான் முதல் முறையா தமிழ்நாட்டு முதலமைச்சர் வெளிநாட்டு போகும்போது வெளிநாட்டுல முதலீடு செய்ய போறாரு அப்படின்னு தொடர்ச்சியா பேசிருக்கீங்க. இப்ப அதே கருத்தை விஜயும் விஜய் அவர்கள் பேசிய கருத்தை நான் வரவேற்கிற காரணம் என்னன்னா, இதனுடைய சரித்திரம் அப்படிப்பட்ட சரித்திரம். இதற்கு முன்பு வெளிநாடு போகும் பொழுது பிரைவேட் ஜெட்டில் ஆடிட்டரை கூட்டிட்டு போனாங்க. துபாய்க்கு முதலாக சென்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குடும்பத்தினுடைய ஆடிட்டரா இருக்கிறவங்க அதற்கு முன்னாடி ஒரு நாள் முன்னாடி பிரைவேட் ஜெட் பிளைட்ல போனாங்கன்னா மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் பண்ணோம். எந்த ஜெட்ல போனாங்க, 6 பேர் யார் போனாங்க. அப்படி இருக்கும் பொழுது முதலமைச்சர் அவர்கள் செல்வதற்கு ஒரு நாள் முன்னாடி குடும்பத்தினுடைய ஆடிட்டர் செல்லும் பொழுது பிரச்சனை வருது. நோபல் ஸ்டீல் அப்படிங்கிற நிறுவனத்தை நம்ம பேசணும். அந்த நிறுவனத்திற்கு 1000 கோடி ரூபாய் பணம் வருதுன்னு சொன்னாங்க. அந்த நிறுவனத்தில் எப்படி சில பேருக்கு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கு தொடர்பு இருக்குது அப்படிங்கறத பத்தி நம்ம பேசியிருந்தோம். பல விஷயங்கள் நம்ம பேசியிருந்தோம். ஆனால் நாம் ஆதாரத்தின் அடிப்படையில் இதற்கு முன்பு முதலமைச்சர் அவர்கள் சிங்கப்பூர், ஜப்பான், துபாய், ஐரோப்பிய நாடுகள் போகும் பொழுதெல்லாம் நாம் கேட்பது வெள்ளை அறிக்கை கொடுங்க. அதனால இந்த ட்ரிப்பை பொறுத்த வரைக்கும் அவர் 2 பக்கம் போயிருக்காரு. ஜெர்மனி போயிருக்கிறாரு, யூகே போயிருக்கிறார். அதனால விஜய் அவர்கள் இன்னைக்கு அதை பத்தி பேசுறாங்க அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பழைய சரித்திரம் அந்த மாதிரி. அதை அவர்கள் இல்லை என்று மறுத்தால் வெள்ளை அறிக்கை விடணும். இதுக்கு முன்னாடி துபாய்க்கு போனோம், சிங்கப்பூருக்கு போனோம், ஜப்பானுக்கு போனோம், என்ன கையெழுத்து போட்டோம், எவ்வளவு பணம் வந்துச்சு. இன்னைக்கு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், எல்லா நிறுவனங்களுமே மேக் இன் இந்தியா திட்டத்தின் மூலமாக மத்திய அரசு மூலமாக PLI மூலமாக ஒரு மாநிலத்துக்கு வர்றாங்க. அவங்க வருவேன் என்று சொன்ன பிறகு இங்க இருக்கக்கூடிய இன்வெஸ்ட் தமிழ்நாடு அங்க போய் அவங்க கிட்ட ஒரு டீலை போட்டு முதலமைச்சரை போய் போட்டோ எடுப்பதற்காக இங்க அமர வைத்து போட்டோ எடுத்து ரிலீஸ் பண்றாங்க. இது இவர்கள் கொண்டு வந்த முதலீடா அல்ல அந்த நிறுவனங்கள்? நான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணுங்கன்னா, ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி ஒரு முதலமைச்சர் போறாருங்கிறதுக்காக 100 கோடி போட மாட்டாங்க, 500 கோடி போட மாட்டாங்க. ஒரு வருடத்திற்கு முன்பே முடிவு செய்வார்கள், அடுத்த ஆண்டு எக்ஸ்பான்ஷனுக்கு நான் பணம் போடணும். சோ மேக் இன் இந்தியா திட்டத்தின் மூலமாக வரக்கூடிய பணத்திற்கெல்லாம் இவங்க கொண்டாடுறாங்க. நேற்று பாருங்க 30,000 கோடி கப்பல் கட்டுமானத்துக்கு யாரு கொடுக்குறா? கொச்சின் ஷிப்யார்டு, மத்திய அரசுடைய நிறுவனம். மஸ்டாங் ஷிப்யார்டு, அது மத்திய அரசுடைய நிறுவனம். மத்திய அரசுடைய நிறுவனம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பணம் போட்டாலும் கூட அது இவங்க கொண்டாடுறாங்க. கொண்டாடுவது தவறு கிடையாது. மத்திய அரசுடைய நிறுவனத்தினுடைய பணம்னு சொல்றதுக்கு என்ன பிரச்சனைங்கன்னா, 30,000 கோடி கப்பல் கட்டுமானத்திற்காக வரக்கூடிய பணம் பப்ளிக் செக்டர் யூனிட் PSU, மத்திய அரசு PSU, அதையும் சொல்ல மாட்டாங்க. அதை மறைச்சு தனியார் நிறுவனம், வேறொரு நிறுவனம் எதுக்கு பொய் சொல்லணும்? திரு TRB ராஜா அவங்க இருக்காங்க, இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர். அந்த ட்வீட்டை பாருங்க. 30,000 கோடி எங்கிருந்து வந்துச்சுங்க? மத்திய அரசுடைய PSU இல்லாம யாரு பணம் கொடுத்தாங்க? எல்லாத்தையும் மறைச்சு எத்தனை நாளைக்கு அவங்களால வண்டி ஓட்ட முடியும்? அதன் அடிப்படையில் திரு விஜய் அவர்கள் பேசியிருப்பதை நான் வரவேற்கின்றேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.